வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தாங்க உங்கள் தெற்கு தங்கச்சி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்கேன். நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பண்டிகை நாட்கள் எல்லாம் முடிஞ்சு திருப்பவும் பேக் டு ஃபார்முக்கு வந்தாச்சு. ஸோ அடுத்து என்னங்க, நம்ம ரெசிபீஸ் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய விதமான ரெசிபீஸ் கொடுக்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சேமியா பாயசம். சேமியா பாயசத்தில் என்னடா புதுசாக இருக்க போகுது, எல்லாமே அதே பழசு தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. இந்த சேமியா பாயசம் நம்ம கற்கண்டு பயன்படுத்தி செய்ய போகிறோம். கற்கண்டு மருத்துவ பலன்கள் நிறைஞ்ச ஒரு பொருள். ஸோ கண்டிப்பாக இந்த கற்கண்டு பயன்படுத்தி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதில் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்ய போகிற இந்த சேமியா பாயசம் பிகினர்ஸாக இருக்கிறவங்க, சமையலை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட சுலபமாக செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பாயசம் வெரைட்டியை சேர்ந்தது. ஸோ அருமையான இந்த சேமியா பாயசம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். இது எல்லார் வீட்லேயுமே சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. ஸோ நான் பேசி ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படலை. கண்டிப்பாக இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேமியா பாயசத்திற்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். ரோஸ்டட் சேமியா நான் ஒரு 200 கிராம் போல் எடுத்துருக்கிறேன். கற்கண்டு ஒரு 200 கிராம் போல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ சேமியா எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கற்கண்டு எடுக்கணும். காய்ச்சி ஆற வைத்த பசும் பால் ஒரு 1/2 லிட்டர் போல் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சோயா மில்க் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முந்திரி 50 கிராம் எடுத்துக்கலாம். உலர் திராட்சை ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். நெய் தேவையான அளவு. நம்ம முந்திரி திராட்சை அப்புறம் திருப்பவும் நம்ம சேமியா வறுக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் நமக்கு நெய் தேவைப்படும். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காயை நல்லா இடிக்கல்ல போட்டு இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸ். இப்போ வாங்க நம்ம சேமியா பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் ஒரு ஃப்ரைங் பேன் போட்டிருக்கேங்க. ஸோ ஃப்ரைங் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் பசு நெய் சேர்த்துக்கிறது ரொம்பவே உடலுக்கு நல்லது. ஸோ நெய் கொஞ்சம் உருகுனதுக்கப்புறமா நம்ம ஒரு 50 கிராம் போல் முந்திரி பருப்பு வச்சுருக்குறோம் இல்லையா, அதை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கே தெரியும், முந்திரி பருப்பை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா பொன்முறுவலாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ வறுக்கும்போது கரிஞ்சிராமல் வறுக்கணும். ஸோ ஸ்லோ ஃபயரில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதே ஃப்ரைங் பேனில் நம்ம வச்சுருக்கிற உலர் திராட்சை ஒரு 50 கிராம் போல் உலர் திராட்சை இருக்குது. இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ உலர் திராட்சை நீங்கள் வறுத்து நல்லா புசு புசுன்னு வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அதை நீங்கள் எடுத்து தனியாக வச்சிடலாம். நம்ம வழக்கமாக பாயசத்துக்கு சேர்க்குற அதே முந்திரி திராட்சை தான். இது ஆரம்பத்திலேயே நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லா அது புஸ் புஸ்ன்னு வந்ததுக்கப்புறமா அதை எடுத்துட்டு அதே ஃப்ரைங் பேனில் இப்போ நான் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற டபுள் ரோஸ்டட் சேமியா எடுத்துருக்கிறேன். ஸோ இது ஏற்கனவே டபுள் ரோஸ்டட் தான் இருந்தால் கூட நம்ம கீல இதை சாட் பண்ணும்போது ரொம்பவே வாசனையாகவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம பாயசம் குடிக்கும்போது சேமியா நல்லா வறுபட்டிருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி இதை வறுத்து எடுத்துக்கிறோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது டபுள் ரோஸ்டட் சேமியா தானே, இது வறுக்க தேவையில்லை, அப்படியே நான் போட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. உங்களுடைய விருப்பத்துக்கு நான் இதை விட்டுறேன். உங்களுக்கு அது எப்படியோ அப்படி நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி வறுபட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேங்க. அந்த சாஸ் பேனில் நம்ம வறுத்து வச்ச 200 கிராம் ரோஸ்டட் சேமியாவை சேர்த்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வைக்கிறதுக்காக விட போகிறேன். ஸோ இதை நீங்கள் வேக வைக்கும்போது ஸ்லோ ஃபயரில் வச்சு நீங்கள் வேக வைங்க. ஸோ எதுக்காக இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேமியா ஓரளவுக்கு நல்லா வெந்து வரணும்.
டைரெக்டாக நீங்கள் மில்க் ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சேமியா வந்து வேகாது. ஸோ அதனால் நம்ம சேமியாவை ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதை நல்லா பாயில் பண்ணி குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ எந்த ஸ்வீட்டுக்குமே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் பொழுது தான் நம்மளுடைய அந்த இனிப்பான பதார்த்தங்கள் வந்து நமக்கு அப்படியே நல்லா இனிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கறது பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு தான். ஸோ அதை சேர்க்க மறந்துடாதீங்க. ஸோ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் பார்க்குறீங்க நல்லா ஓரளவுக்கு வெந்து மேலே இந்த மாதிரி நுரக்கட்டி வரும். இந்த நேரத்தில் நம்ம இடித்து வச்ச 3 ஏலக்காய் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாசனைக்காக ஏலக்காய் பொடியாக சேர்த்துப்பாங்க. ஒரு சிலர் வந்து பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க. நார்த் சைட்லலாம் பார்த்திங்கன்னா குங்குமப்பூ சேர்த்துப்பாங்க. பட் இன்றைக்கி நம்ம வெறும் ஏலக்காய் மாத்திரம்தான் சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்க போகிறேங்க. ஸோ எதுக்கு இந்த நெய் நம்ம சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேமியா நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேமியா நம்ம செய்யும் பொழுது ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாமல் நல்லா உதிராக இருக்கும். அப்போ நீங்கள் சேமியா பாயசம் சாப்பிடும்பொழுது சேமியா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நம்ம இந்த நெய் சேர்க்குறோம். அது மட்டும் இல்லை, ஃப்ளேவரும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்ச பசும் பால் இருக்குது இல்லைங்களா, அதை நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் போல் இதில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ரா மில்க் அப்படியே ஆட் பண்ணுவாங்க. நான் என்றைக்குமே இந்த மாதிரி காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்ப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும்பொழுது நல்லாவே இருக்கும். ஸோ வாசனைக்காக ஏலக்காய் மாத்திரம்தான் சேர்க்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சிலர் வந்து ஏலக்காய் வாசனை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்துட்டு வேனிலா எசன்ஸ் அப்படி இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டேன். பொதுவாகவே இந்த முந்திரி திராட்சையை வந்து பாயசத்துக்கு கடைசியில் சேர்ப்பாங்கங்க. ஆனால் நான் எப்பயுமே இந்த முந்திரி திராட்சையை ஓரளவு நல்லா கொதித்து வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த ஸ்டேஜ்லேயே நான் சேர்த்துருவேன். ஸோ பால் வந்து சேர்ந்து கொதிக்கிற அந்த டைமில் இந்த முந்திரி திராட்சையும் சேர்ந்து நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாயசம் நீங்கள் சாப்பிடும் பொழுது அந்த முந்திரி திராட்சை ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அது நீங்கள் வந்து பாயசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக வாயில் கடிப்படும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஓரளவு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு நமக்கு கற்கண்டு வச்சுருக்குறோம் இல்லையா, இதை நான் சேர்த்துருக்குறேன். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது டைமண்ட் கற்கண்டு. ஸோ இந்த கற்கண்டு வந்து கண்டிப்பாக இது உடலுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு பொருளுங்க. இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம், கல்யாண வீடுகளில் கூட இந்த கற்கண்டை வந்து வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கற்கண்டு நம்ம சாப்பிட்றதுனால உடலுக்கு வந்து குளிர்ச்சி தருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர், ரீஃபைன் சுகரில் வந்துட்டு நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. பட் அதனுடைய கெமிக்கல் தன்மையெல்லாம் வந்து இந்த கற்கண்டில் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சளி இருமல் பிடிக்கும்போது இந்த கற்கண்டு வந்து நம்ம சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்களுக்குமே வந்து இது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த கற்கண்டு டேஸ்ட்லேயும் சுகரை விட ஒரு படி மேலே தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பாயசம் வந்து நல்லா கொதிச்சு வருது. ஸோ இந்த பாயசத்தில் இருக்கக்கூடிய அந்த பால் வந்து ஓரளவுக்கு நல்லா வற்றி வரணுங்க. ஸோ அதனால நம்ம இப்போ அடுப்புலேயே வச்சுருக்குறோம். ஸோ பால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த பாயசத்தினுடைய கன்சிஸ்டன்சியை நம்ம செக் பண்ணணும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பாயச வகைகள் வந்து நம்ம எவ்வளோதான் நம்ம வந்து அதை தண்ணியாக வச்சு அப்படி வச்சா கூட கொஞ்சம் நேரம் ஆக ஆக கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து அந்த கட்டிப்படுறது வந்து அதிகமாக கட்டிப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அது பாயசம் கன்சிஸ்டன்சிலேயே இருக்காது. பாயசம் கன்சிஸ்டன்சி எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதை எடுத்து அப்படி போர் பண்ணும்போது ஊற்றும் பொழுது அது வந்து நல்லா அப்படி ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுதான் பாயசத்துக்கு ஏற்ற கரெக்டான பக்குவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதித்து மேலே வந்து அந்த சேமியா வந்து தெரிய ஆரம்பிக்கும்.
நீங்கள் வந்து லைட்டாக அதை கொதியை வந்து கம்மி பண்ணும் பொழுது அந்த சேமியா மேலே வந்து உங்களுக்கு மிதக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் வந்து அது கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கம்மியான ஒரு ஃபயரில் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து கொதித்து அமரும் போது மேலே வந்து சேமியா தென்படுது. ஸோ இது வந்து நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த டைமில் நம்ம வந்து பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ பார்த்திங்கன்னா கமகமனு அருமையான சேமியா பாயசம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பார்த்தீங்களா? இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்படி இருக்கும்போது நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போது நம்மளுடைய பாயசம் தயாராக இருக்குது. இப்போ பாருங்கள், அதை நான் எடுத்து அப்படி ஊற்றி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ இந்த பாயசத்தோட வாழைப்பழத்தை நல்லா போட்டு அதை வந்து ஒரு வாழை இலையில் நீங்கள் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ பண்டிகை நாட்களுக்கு மட்டுமல்ல, வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். முன்னொரு காலத்தில் கற்கண்டு பயன்படுத்தி செய்கிற பாயசத்தை நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சேமியா பாயசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்பு என்றைக்குமே சந்தோஷத்தை குறிக்குதுல்ல. ஸோ இந்த தித்திப்பான கற்கண்டு சேமியா பாயசம் மாதிரி உங்கள் லைஃபு இந்த இயர் ஃபுல்லும் ரொம்ப இனிப்பாகவே இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கணும் அப்படின்னு நான் உங்களை விஷ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த கற்கண்டு சேமியா பாயசம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் என்னுடைய சேனல் தெற்கு தங்கச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும். டேக் கேர் ஆல். பை பாய்.